அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 4 சரிங்களா. நாம் பல்துறை கல்வி படித்தோம், உரைநடை, வேற்றுமை, இலக்கணம் படித்தோம். இப்போ இதிலிருந்து கேள்வி பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. கல்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்க, கல்வி பயிற்சிக்குரிய பருவம். ஆப்ஷன் ஏ இளமை. மூன்றாவது கேள்வி, இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஆப்ஷன் டி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. நாலாவது கேள்வி, இயற்கை ஓவியம் எது? ஓவியம் 10 ரூபா இருந்தால் வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, 10 பாட்டு. அதுவே பாருங்கள், அடுத்த கேள்வி, இயற்கை தவம் எது? தவம் செய்கிறவங்க மணி கையில் வச்சுருப்பாங்க, சிந்தாமணி. இயற்கை அன்பு எது? உலகத்தில் என்னதான் பெருசு? அன்பு தான் பெருசு, பெரிய புராணம். அதுவே இயற்கை பரிணாமம், நாமம் ராமாயணம். இயற்கை பரிணாமம்னா ராமாயணம். சரிங்களா. ஏழாவது கேள்வி பாருங்க, திருவிக்கா சிறப்பு பெயர் என்ன? ஆப்ஷன் பி தமிழ் தென்றல். எட்டாவது கேள்வி, திருவிக்கா நூல்களில் தவறானது எது? ஆப்ஷன் டி மனிதன் தவறு. பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, பொதுமை வேட்டல் சரி. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், உரிமை வேட்கை, இளமை விருந்து, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். மனிதன்கிறது தப்பு. ஒன்பதாவது கேள்வி பாருங்க, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும். வேற்றுமை. வேற்றுமை உருபுகள் தான் ஐயால், கு, இன்னது, கண். இதுதான் ஒரு பெயர் சொல்லுடைய பொருளையே வேறுபடுத்தி காட்டும். பத்தாவது கேள்வி பாருங்க, 8ஆம் வேற்றுமையின் வேறு பெயர் என்ன? விழி வேற்றுமை. அண்ணன் அண்ணா, புலவர் புலவரே. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது விழி வேற்றுமை. சரிங்களா. 11வது கேள்வி பாருங்க, உடனிகழ்ச்சி பொருளில் வருவது. என்ன வேற்றுமைன்னு கேட்குறாங்க. கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளில் வருவது 3ஆம் வேற்றுமை. ஆள், ஆண், ஒடு, ஓடுங்கிறது வேற்றுமை உருபுகள் 3ஆம் வேற்றுமைக்கு. சரிங்களா. 12வது கேள்வி பாருங்க, புலவர் என்பதை புலவரே என கூறும் வேற்றுமை எது? விழி வேற்றுமை. விழி வேற்றுமை அழைக்கப்படுவது 8ஆம் வேற்றுமை. சரிங்களா. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். 2ஆம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். புலவர் புலவரே அப்படின்னு சொல்லி விழிப்போடு அழைப்பது என்னன்னா 8ஆம் வேற்றுமை. 13 பாருங்க, காற்புள்ளி பயன்படுத்தும் இடங்களில் தவறானது. எண்ணும் இடங்கள் கரெக்டு தான். கடிதத்தில் விழிமுன் எண்ணும் இடங்களுக்கு 5 இணைகள் சொல்லும் பொழுது அப்படியே ஒவ்வொன்றா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லும் பொழுது கால்புரி பயன்படுத்திகிட்டே வருவோம். கடிதத்தின் விழிமுன் அன்புள்ள நண்பா அப்படின்னு சொன்னோம்னா நண்பாவுக்கு பக்கத்தில் காற்புள்ளி பயன்படுத்தணும். முகவரியின் இறுதி வரையில் காற்புள்ளி பயன்படுத்த மாட்டோம், முற்றுப்புள்ளி தான் பயன்படுத்துவோம். அப்போ இதுதான் தவறானது. சரிங்களா. வினையெச்சத்திற்கு பின் சென்று அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கமாதான் ஒரு வினையெச்சத்துக்கு பின்னாடி காற்புள்ளி தான் பயன்படுத்துவோம். 14 பாருங்க, பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து வரும். ஒரு பெயருடைய தலைப்பெழுத்துக்கு அடுத்தது வர்றது என்னன்னா முற்றுப்புள்ளி தான்.
சரிங்களா? நம்ம இனிஷியல் பக்கத்தில் முற்றுப்புள்ளி தான் வைப்போம். 15 பாருங்கள், டேலண்ட் கலைச்சொல் தருக. திறமை, டேலண்ட்னா திறமை. அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.